பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டெல்லி சுல்தானிய அரசு சார்ந்து ஒரு முக்கியமான 3 பாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இந்த பாக்ஸ் வந்து அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம டெல்லி சுல்தான் அரசு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம வந்து மதம் சார்ந்த அரசுன்னு நினச்சிருப்போம். ஆனால் அவங்க வந்து மத ஒற்றுமையுடன் வாழ்ந்தனர் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள், முகமது கோரி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பெண் கடவுள் லட்சுமியோட உருவத்தை அவரோட காயின்ஸில் வந்து பொறிச்சிருப்பார்ப்பா, சரியா? அதாவது பெண் கடவுள் லட்சுமியின் உருவத்தை பொறித்திருக்கிறார். யார் அப்படின்னா முகமது கோரி. அதே மாதிரி முகமது பின் துக்ளக் வந்து ஒரு ஆணை பிறப்பிச்சிருப்பார். என்ன ஆணை அப்படின்னா, சமண துறவிகள் அவங்களுக்கு ப்ளஸ் அது போக அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணை வெளியிட்டவர் யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக். ப்ளஸ் அது போக ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்தில் பங்கெடுத்திருப்பார்ப்பா முகமது பின் துக்ளக். அப்போ 2 பேர் முக்கியம். முகமது கோரி வந்து பெண் கடவுளோட உருவத்தை தன்னோட காயினில் வந்து பொறிச்சவர். அதே மாதிரி முகமது பின் துக்ளக் வந்து சமண துறவிகளுக்கும் இந்துக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கணும். ப்ளஸ் அது போக ஹோலி பண்டிகையில் கலந்துக்கிட்டவர், சரியா? அது போக என்ன அப்படின்னா, அதாவது பரணி ஒரு இன்ஃபர்மேஷனை பதிவு பண்ணியிருப்பார், சரியாப்பா? எழுத்தாளர் பரணி என்னன்னா, பல கடவுள் வழிபாட்டாளர்கள் இந்துக்கள், மங்கோலியர்கள், நாத்திகர்கள் எல்லாத்தையும் ஒரே சமமாக உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்புடன் எழுதியிருப்பார், சரியா? அப்போ பாருங்களேன், எல்லாத்தையுமே வந்து சமமாக தான் அவங்க பார்த்துருக்காங்க. பல கடவுள் வழிபாட்டாளர்கள் இந்துக்கள் எல்லாத்தையும். இதை பதிவு பண்ணவர் யார் அப்படின்னா பரணி, சரியா? அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு உயர்ந்த பட்டம் கொடுத்துருப்பாங்கப்பா. அதே மாதிரி இந்துக்களுக்கும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ராய், ராணா, தாகூர், ஷா, பண்டிட், இது எல்லாமே இந்துக்களுக்கு கொடுக்கப்பட்ட அரச பட்டங்கள். இதில் இந்த ரொம்ப முக்கியம்ப்பா. ஆலம் ஷான்னு ஒருத்தர் இருப்பார். இவர் என்னென்னா, டெல்லி சுல்தானிய அரசில் தன்னோட பதவியை வந்து திறந்துட்டு 30 ஆண்டுகள் வெளியில் வாழ்ந்திருப்பார். டெல்லிக்கு வெளியில் ஒரு நகரில் வந்து வாழ்ந்திருப்பார். ஸோ தன்னோட வரலாற்றில் 30 ஆண்டுகள் வந்து பதவியை திறந்துட்டு வெளியில் வாழ்ந்த மன்னன் யார் அப்படின்னா ஆலம் ஷா, சரியா? அதே மாதிரி இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமான பாக்ஸ். என்ன அப்படின்னா, ஃபெரோஷா துக்ளக் அடிமைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறையை தனியாக வச்சுருந்தார்ப்பா. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,000 அவர்கிட்ட இருக்க 12,000 அடிமைகள் வந்து கைவினை கலைஞர்களாக பணிபுரிஞ்சிருக்காங்க, சரியா? இது எதில் இருக்குது அப்படின்னா 11th ஹிஸ்ட்ரி புக்கில் அரேபியர் மற்றும் துருக்கியர் வருகை அப்படின்ற லெசனில் நம்மளுக்கு சிலபஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிக்கும்ப்பா. 10.2 டெல்லி சுல்தானிய பேரரசு இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து ஆரம்பிக்கும். இதுக்குள்ளே தான் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குப்பா. நன்றி.